யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று மார்க்கு 16:15 கடைசி கட்டளையாக சொன்னார். இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து மிஷனரி இயக்கமாக 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய இந்தியர்கள் தெய்வத்தை தேடி கால்நடையாக ஊராக அலைகிற மக்கள். எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாரும் பரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள். இப்படி பரலோகம் செல்ல ஆசைப்படுகிறவர்களுக்கு பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் அல்ல, ஒரே ஒரு வழி. அந்த வழி இயேசுவே, நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற ஒரு மிஷனரி அமைப்பு. அன்புக்குரியவர்களே, லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை ஒரு மனுஷன் திருப்பும்போது பரலோகத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பரிப்பு. என் அன்புக்குரியவர்களே, இந்த மிஷனரி பணியில் நீங்கள் அப்படி ஈடுபடும்போது உங்களை குறித்தும் ஒரு மாபெரும் ஆர்ப்பரிப்பு ஏற்படக்கூடும். அன்புக்குரியவர்களே, என்ஜிபிஎம் என்ற நம்முடைய துணை இயக்கத்திற்கு 80G என்ற அந்த வரிவிலக்கு பெறும் வாக்கியம் இருக்கிறது. ஆகவே உங்களில் தேவையுள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு மிஷனரியை அனுப்புவதற்கு 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். முழுமையமாக ஒரு குழந்தையை பொறுப்பெடுக்க 1200 ரூபாய். அதே போல் மிஷனரிகளுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். பணித்தளத்தில் ஆலயம் கட்ட ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 600 சதுரடியில் கட்ட 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய்க்கு கச்சா ஆலயம் கட்டுகிறோம். 8 லட்சம் ரூபாய்க்கு 1000 சதுரடியில் பிரம்மாண்டமாக நம்ம ஊரில் இருக்கிறது போல் சிறப்பான எலிவேஷன் கொடுத்து ஆலயத்தை கட்டி உங்களுக்கு கையில் கொடுக்குறோம். ஆலயம் கட்ட கடன் கொடுக்கிறவர்களுக்கு 3 to 6 மாதத்துக்குள்ளாக கட்டி பிரதிஷ்டைக்கு அழைப்பு கொடுக்குறோம். கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் சித்தமானால் ஜூலை மாதத்தில் 3 ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வோம் என்று எதிர்பார்த்து ஜெபித்து அதற்கான ஆயத்த பணிகள் வேகமாக நடக்கிறது. ஏறத்தாழ 12 இடங்களில் ஆலய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 45 இடங்கள் ஆலய கட்டுமான பணிக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த 2 மாதத்தில் மாத்திரம் சுமார் 22 பேர் முழு நேரமாக மிஷனரியாக இணைந்திருக்கிறார்கள். ஏராளமான ஆதிவாசி குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தின் பொருளாதார தேவைக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் செல்லாதபடி இந்திய திருச்சபையாக, இந்திய கிறிஸ்தவ குடும்பங்களாக தாய் நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அனைத்து சபை கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். தேவனின் கிருபையினாலே பல திருச்சபையின் பெரியவர்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து வசனத்தை சொல்வதற்கும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். பல இடங்களில் சென்று சத்தியத்தை அறிவிக்கிறோம். உங்களுடைய திருச்சபைகளிலேயும் எங்களுக்கு நீங்கள் பிரசங்கத்தை ஒழுங்கு செய்து கொடுப்பீர்கள் என்றால் அது நம்முடைய திருச்சபையின் எழுப்புதலுக்கும் திருச்சபை கடைசி கால பணியில் ஈடுபடுவதற்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டுக்கு ஒரு ஆலயம் என்று கட்டினால் நம்முடைய பாரத தேசத்தில் 2030க்குள்ளாக 1 லட்சம் கிராமங்களில் நம்ம ஆலயம் கட்டிடலாம். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, ஒவ்வொரு பேராயமும் ஆண்டுக்கு 100 ஆலயம் கட்ட வேண்டும் என்று டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட பேராயர்கள் எழும்ப நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. ஒருவேளை அரசியல் சூழ்நிலை சாதகமாக பாதகமா என்று நாங்கள் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது. தேவ ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் அவருடைய சீசர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக வாஞ்சியோடு காத்திருக்கிற போது, இங்கே போகாதீர்கள், அங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள், இங்கே உங்களுக்கு ஊழியம் முடிந்து விட்டது, எருசலேமுக்கு செல்லுங்கள், அந்தியோகா செல்லுங்கள் என்று அவருடைய சீசர்களை அவர் வழி நடத்தினார். அதே போல் எங்களையும் தேவன் வழி நடத்துகிறார். இன்னும் கேட்டிங்கன்னா, நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், அறுவடைக்கு கதிர்கள் ஏராளமாக விளைந்து கிடக்கிறது, அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க என்று சொன்னார். கொடுத்தார், ஜீவன் என்று பெயர் வைத்து இன்றைக்கு திருப்பதி மாவட்டத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஜீவன் ஈடுபட்டிருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சாட்சி சொல்லிகிட்டு இருப்பேன். ராஜஸ்தான் போயிருந்தேன். வாகீர் கிராமத்தில் ஆலயம். எப்படி இந்த ஆலயம் வந்துச்சு, கொஞ்சம் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் கணவர் மருத்துவமனையில் ஹார்ட் அட்டாக்கில் சேர்த்துருந்தோம். டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் செத்து போயிடுவார், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. எனக்கு ஒரே நம்பிக்கை, இயேசுவை நோக்கி பார்த்தவர்களுக்கு அவர் உயிர் பிச்சை கொடுப்பார். இப்போ என்னுடைய கணவர் இல்லைன்னா எங்கள் ஊர் பாரம்பரியத்தின்படி நான் நல்ல உடையை அணியக்கூடாது, எந்த விழாவிலையும் போகக்கூடாது, எந்த வீட்லேயும் போய் நல்ல காரியங்களில் பங்கு பெறக்கூடாது, ஒரு சாபக்கேடான நிலையில் முடையும் கிடைக்கணும். நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன். ஆகவே எனக்கு அவர் மறுபடியும் வாழ்வு தருவார், தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் உபவாசத்தோடு போராடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். கர்த்தருடைய கணவர் எனக்கு உயிர் பிச்சை தந்தார். இந்த சாட்சியை வீடு வீடாக நான் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அருமையானவர்களே, நாம் உலகமெங்கிலேயும் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆனால் நம்முடைய தாய் மண்ணிலேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சபை இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். நீங்களும் அதற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, 210 ஆதிவாசி பிள்ளைகள் பல இடங்களில் விடுதிகளில் இருந்தால் ஹாஸ்டல்லேருந்து படிக்காங்க, வாடகையிலேருந்து படிக்காங்க. இதை சொந்தமாக கட்டுவதற்கு பிளான் பண்ணி ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கோம். சோமனிடுங்க 15க்கு 10 ஒரு ஹால் கட்ட 1 லட்ச ரூபா, மாதம் ஒரு 25,000 பொருத்தனை பண்ணி ஒரு 4 தவணையாக கொடுக்கலாம், இல்லை 10,000 பொருத்தனை பண்ணி ஒரு 10 தவணையாக கொடுக்கலாம். அருமையானவர்களே, இந்த விடுதி கட்டுமான பணியில் ஈடுபடுங்க. அதோடு கூட நாம் அந்த விடுதியில் தையல் மிஷின், இன்னும் கம்ப்யூட்டர், அதே போல் கட்டுக்கிற ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு சின்ன தொழில் பயிற்சி, இவைகளெல்லாம் நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 2 இடத்துல ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். மீதி உள்ள இடங்களில் ஒழுங்கு செய்ய வேண்டும். இதற்காகவும் ஜெபித்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷினரி ஊழியங்களை குறித்து இன்றைக்கி பலர் தொலைக்காட்சியில் எல்லா சபையிலையும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்காங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் எங்களுடைய மிஷினரி பணித்தளத்தில் வந்து பாருங்கள், ஆலய பிரதிஷ்டை வந்து பாருங்கள், ஞானஸ்நானம் நடக்கிறதை வந்து பாருங்கள். இந்த ஊழியங்களை அதன் பின்பு நீங்கள் ஆதரிய ஆரம்பிங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையையும் அப்படியே பணி மையங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். தெண்ட செலவு கிடையாது, மாதாந்திர பத்திரிக்கை மட்டும்தான் எங்களுக்கு செலவு. ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். எளிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி ஊழியங்களின் தேவைகளை சொல்லும்போது வாஞ்சையோடு பொருத்தனை செய்கிறவர்கள் உடைய பொருத்தனைகளை ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா மிஷினரிகளுக்கு அந்தந்த மாதத்துக்கான உதவித்தொகை, ஆதிவாசி பிள்ளைகளுக்கு உணவுக்கு கொடுக்குற வசதியாக இருக்கும். ஆகவே என் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய பொருத்தனைகளை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கனம் பண்ணுவார். கடந்த நாளில் ஒரு அண்ணன் ரொம்ப கஷ்டத்தின் நடுவில் காணிக்கை அனுப்பியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், அண்ணன் உங்களால் காணிக்கை அனுப்ப முடியாத ஒரு நிலை இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் உங்கள்கிட்டருந்து நீங்கள் வழக்கம் போல் அனுப்புகிற காணிக்கை வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, அண்ணன் நான் மிஷினரிக்கு முதல்ல அனுப்பிச்சிட்டேன்னா அந்த மாதத்தில் என்னுடைய தேவைகள், என்னோடய குடும்ப தேவைகள் எதுலேயுமே குறைவில்லாமல் போயிடுது. ஆகவே கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் நான் இருக்கணும்னா நான் முதல்ல மிஷினரி கொடுத்தணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறேன். செய்த பொருத்தனையை நானும் நிறைவேற்ற வேண்டும். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாள் காலை 6லிருந்து 7 மணி வரைக்கும் ஊழியங்களை தாங்குவோர் குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய நாட்டில் பிசாசின் கிரியை அழித்து தேவனுடைய அரசை ஸ்தாபித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவரை சந்திக்கிறதற்கு நம்முடைய பாரத நாட்டை ஆயத்தப்படுத்துகிற பணிகளை வாருங்கள், கரங்கோர்த்து நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவருடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பாஸ்டேக்கர் மூமெண்ட், NGPM, அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, அக்கௌண்ட் நம்பர் 08886073000169, IFSC கோட் SIPL 0000886. கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று நாம் எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து தான் இந்த வேளையிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அவர் கரெக்டான சரியான வார்த்தை என்பதை பல விதத்தில் எடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இது நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்காதா அப்படிலாம் கூட நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அதை குறித்து தான் நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். பெரியமல்ல வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் திருவார்த்தை. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள்.
அவள் அந்த ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று எப்படி அறிந்து கொண்டாள்? அவளுக்கு நடந்த அற்புதத்தை பார்த்து. அதை நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்படித்தான் நாமும் இருக்கிறோம். நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அப்போது நம்ம அந்த கர்த்தரை தேட மாட்டோமா என்று ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் இயேசுவோடு கூட இருந்த சீசர் தோமா கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை. பாருங்க, கர்த்தருடைய தோமா கூட இயேசு கூட இருக்கும்போது இயேசு சொல்லியிருக்கிறார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல தோமா என்ன பண்ணுறாரு? அப்படி இருந்தும் சொன்ன வார்த்தை நடக்குது. இயேசுவோடு கண்ணோடு இருந்த சீசர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். அப்போது சீசர்கள் தோமாவை பார்த்து நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த நேரத்தில் இல்லாதனால அவர் காயங்களை விரல விட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்காக இயேசு மறுபடியும் தரிசனம் கொடுக்கிறார். தோமாவும் கூட இருக்கிறார். தோமா இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? என் ஆண்டவரே, என் தேவனே என்கிறார். தோமா இயேசுவை பார்த்த உடனே என் ஆண்டவரே, என் தேவனே என்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதாரத்தை தேடி வராத என்கிட்ட, என்னுடைய நாமத்தை கேட்டு விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்கிறார். அதை வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 20ஆம் திருவார்த்தை. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்கிறார். இப்போது நாம் அந்த ஸ்திரீக்கு நடந்ததை பார்ப்போம். இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்ட அநேக ராஜாக்கள் விக்கிரகமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாகாலை சேவித்தார்கள். 22 வருஷமாக ஆண்டு கொண்ட ஆகாப் ராஜா கர்த்தர் பார்வைக்கு எப்படி நடக்கிறார் என்று பார்ப்போமா? அப்போது கர்த்தருக்கு கோபத்தை உருவாக்கும் அளவுக்கு விக்கிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இப்படி அவர்கள் கர்த்தரை கோபம் ஊட்டும்போது அந்த தேசத்தில் என்ன நடக்குது? பனியும் மழையும் இல்லாய் பஞ்சம் உண்டாகிறது. அப்போது கர்த்தருடைய பிள்ளை ஒருத்தர் இருக்கிறார், அவரை போஷிக்கணும். யார் அவர்? எலியா. ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன சொல்கிறார்? கட்டளையிட்டார். ஆண்டவர் முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சிட்டார். கர்த்தர் சொன்னபடி காகங்களும் காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து போடுது. எலியா புசித்தார். நாட்கள் செல்ல செல்ல மழை இல்லாததால் ஆற்றில் தண்ணீர் நின்று போகிற நிலை வந்துவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை திருப்பும் எலியாவுக்கு வந்தது. வாசிப்போம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் திருவார்த்தை. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் எல்லாத்தையும் முன்னாடி தான் செய்கிறாரு, பின்னாடி செய்கிறதில்லை. முன்னாடி உங்களுக்கு எல்லாமே ஆயத்தமாக தான் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் ஒழுங்கு செய்கிறார். அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் நடக்கும்போது நம்ம செயல்பட்டுக்கலாம். அப்படி இல்லை ஆண்டவர். நம்மளுடைய தேவைக்கு அறிந்து முன்னாடி ஏற்படுத்துகிற தேவன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எலியா சாரிபாத்துக்கு சென்றார். அங்கே விறகு பருக்கிற ஒரு விதவையை பார்க்கிறார். அவருக்கு தண்ணீர் தாகம் வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அந்த விதவைகிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தண்ணி எடுத்து சொன்னோன்னா அந்த விதவை ஒன்று கீழ்ப்படிஞ்சு போய் தண்ணி எடுக்க போகிறா. தண்ணி எடுக்க போகும்போது உடனே இவர் என்ன சொல்கிறாரு? கூடவே எனக்கு ஒரு சிறு அப்பத்தையும் உன் கையினாலே கொண்டு வா என்கிறார். அப்போது அந்த விதவை என்ன சொல்கிறார் பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் திருவார்த்தை. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், உம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போது அந்த விதவை அதுவரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறா? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்கிறார். பாருங்கள், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் எனக்கு ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா.
என்கிறார். பிறகும் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் திருவார்த்தை. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவளும் எலியாவின் சொல்படி செய்கிறாள். எலியா சொன்னபடி பானையில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் பானையில் மாவு குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த ஸ்திரீயின் மகன் வியாதிப்படுகிறான். வியாதிப்பட்டு சுவாசம் நின்று போக மட்டும் வியாதி அதிகரிக்கிறது. உடனே அந்த ஸ்திரீ எலியாவை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைவு பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். என் அக்கிரமத்தை நினைவுபடுத்தவும். அப்போது அந்த ஸ்திரீக்கு அப்போதான் தன்னுடைய தாங்கள் செய்கிற அக்கிரமங்கள் என்ன என்று புரிகிறது. அப்போ அந்த அக்கிரமத்தினால் நமக்கு இழப்புகள் உண்டும் என்பதை புரிந்து கொண்டாள். அதான் எங்கள் அக்கிரமத்தை நினைவு பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். இதை கேட்ட எலியா உடனே பிள்ளையை கேட்டு வாங்குகிறார். கேட்டு வாங்கி என்ன செய்கிறார்? அற்புதம். அதை பாவத்தை உணர்றா. நம்மெல்லாம் இப்படி பாவம் செய்தோம், அதனால் நமக்கு இழப்பு உண்டுன்னு அவள் உணர்றா. உணர்ந்து உடனே எலியா புரிஞ்சுக்கிட்டார். உடனே ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறாரு. வேண்டுதல் பண்ண உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தாரா இல்லையா? அற்புதம். இப்படி அற்புதத்தை பார்த்த பிறகுதான் அந்த ஸ்திரீ நாம் முதலில் பார்த்தது போல கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்கிறார். இதை போல தான் நாமும் இருக்கிறோம். இப்படி தான் நாமும் இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தான் நம்ம அவரை விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்யட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது அற்புதத்துக்காக நாம் காத்திருக்கக்கூடாது. கர்த்தர் நாமத்து மேல் நாம் எப்பொழுதும் விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதுதான். யாருக்கு சொன்னார்? அந்த தோமாவுக்கு சொன்னார்ல. கர்த்தர் தோமாவுக்கு சொன்னதை தான் நமக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் தோமாவுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நமக்கும் சொல்லுகிறார். எனவே நாம் ஆதாரம் தேடாமல் அவர் வார்த்தை உண்மை என்று விசுவாசித்து அவர் பூமியில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து அந்த நித்திய பரம வாழ்வை பெற ஒரே வழி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்பதை விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தை கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஊழியத்தில் நாம் இணையலாம். ஊழியம் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாட்டாலும் ஊழியத்தில் இணையலாம். ஊழியத்தில் இணைந்து கர்த்தர் கொடுக்கும் பாக்கியத்தை பெறுவோம் என்று கூறி முடிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இன்றைக்கான நம்முடைய CNI காலண்டர் அட்டவணையின்படி இன்றைக்கான தேவனுடைய தலைப்பு, தேவனின் பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளிச்சமாக இருப்பார்கள் என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 49:1 சொல்லும்போது, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். என் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு உப்பாக தேவனுக்காக ஒளியாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போது என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலே, நீ என் தாசன். அன்பான தேவனுடைய ஜனமே, நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன், உனக்கு அற்புதங்களை செய்வேன். அதுக்கு அடுத்த 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நான் உனக்கு அற்புதங்களை செய்கிறதுனால நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நானும் உன்னிலே மகிமைப்படுவேன். என் அன்புக்குரியவர்களை, ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆவது அதிகாரத்தின் 13-14 தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை யாரும் மறைக்க முடியாது என்று சொல்லி 5 குறிப்புகளை அங்கே சொல்கிறார். ஒன்று, உப்பாக இருக்கிறீர்கள். இன்னொன்று, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மூன்றாவது, உங்களுடைய நல்ல காரியங்களை மற்றவர்கள் பார்க்கும்படி வாழுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். 5வது பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கும் உங்களுடைய பிதா உங்களை குறித்து பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். இதனுடைய தத்துவம் என்ன என்று சொல்லி பார்ப்பென்றால், ஒரு உப்பு என்பது பொதுவாக தன்னை முற்றிலும் மறைத்து கொள்ளும் தன்மை உடையது. அது மாத்திரமல்ல, இந்த உப்பு ஒரு வெண்மை நிறமாக இருக்கிறதுனால பரிசுத்தத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது.
அருமையானவர்களே, தேவனுடைய மனுஷனாகிய ஸ்டான்லி ஜோன்ஸ் என்பவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் இரட்டை குடிமுறை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் பரலோகத்திலேயும் குடியுரிமை உண்டு, பூலோகத்திலேயும் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு. 2 உலகிற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் செல்ல போகிறேன் என்று ஒரு தேவனுடைய மனிதன் இருப்பானே என்றால் அவனால் சும்மா இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, தேவை நிறைந்த ஒரு பெரிய தேசத்தில் வாழுகிறோம், ஒரு பெரிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் 30% ஜனங்கள் குடிவெறிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஏராளமான வாலிபர்கள், வாலிப பெண்கள் இன்றைக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். நிறைய அது குறித்து சொல்லிக்கிட்டே போகலாம். 62% மக்கள் இன்றைக்கு தங்களுடைய வேலை நடைபெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எந்த காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் கையிட்டு கொடுத்தா தான் வேலை நடக்கும். நீங்கள் எல்லா பேப்பரை கரெக்டாக வச்சுருந்தாலும் பல தடவை அலக்களிப்பாங்களே தவிர, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர நாம் அலக்களிக்கப்படுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 72% அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஒருவேளை இப்படிப்பட்ட சமூக பாணியில் இருப்பார் என்றால் அவர் இந்த உலகத்திற்கு தன்னை உப்பாக ஒளியாக காட்ட முடியுமா? அருமையானவர்களே, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்கிற இடத்துல உப்பாக ஒளியாக வாழ வேண்டும். இந்த உப்பினுடைய இன்னொரு குணநலங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் கெட்டு போகாமல் பரிசுத்தமாக அதே குணநலங்களோடு காக்கக்கூடிய ஒன்று பார்த்துக்குங்க. அதனால தான் அருமையானவர்களே, நான் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு உப்பு எப்படிப்பட்ட தன்மைகள் நிறைந்ததாக இருக்கிறதோ அதே போல் நாமும் இந்த சமூகம் ஒருவேளை கெட்டு போகிற சமூகத்தில் கெட்டு போகாமல் அந்த இடத்துல பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாம் சுப்பே என்ற ஒரு ஹீப்ரு வேர்டு உண்டு. இந்த ஹீப்ரு வேர்டுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தேவனாலே புதுமையாக்கப்பட்டவர்கள், சாரமுள்ளவர்கள், சமூகத்தில் வாழ்வதற்கு அடிப்படையாக வேரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, யாரும் நம்மை கெடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாத விசேஷித்த பிறவிகள் பார்த்துக்குங்க. அன்பானவர்களை, இப்படிப்பட்ட நாம் மாசற்ற இந்த பரிசுத்தத்தை இந்த பூமியில் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, நம்முடைய சொசைட்டியில் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் ஐசக் வாட்ஸ் என்பவர். இந்த ஐசக் வாட்ஸ் என்பவர் அருமையானவர்களே, ஒரு காலத்தில் மனிதர்களை அடிமைப்படுத்தி வியாபாரம் பண்ணினவர். ஒரு நாள் இயேசுவை சொந்த இரட்சகராக கண்டுகொண்டார். அதன் பின்னோட மனசில் வந்த எண்ணம் என்னன்னா, இவ்வளவு நாள் நான் என்னுடைய தொழிலை மனித மரண வியாபாரம் செய்திருக்கிறேன், இனிமேல் ஆண்டவருக்கு மகிமையாக நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய பணங்களெல்லாம் அடிமைத்தன விடுதலைக்காக செலவு செய்தார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டில் பாவ அடிமைத்தனம் இன்னும் ஏராளமான அடிமைத்தனங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு உப்பாக வாழ்ந்து இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். நாங்கள் பல மாநிலங்களில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம். அருமையானவர்களே, சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெறும் குடிசையாக இருக்கும், கரண்டும் இருக்காது. ஒரு முறை அந்த குடிசை பகுதியை சந்திக்கிறதற்காக ஹரிக்கேன் லைட்டை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஊழியர் மிஷினரி என்ன சொன்னார்னா, அந்த ஹரிக்கேன் லைட்டை கொஞ்சம் கையில் வச்சு தாழ்ந்து நடத்திட்டு போவோம், ஏன்னா அந்த குடிசை பகுதியில் ஏதாவது நெருப்பட்டு எரிஞ்சிட போகுதுன்னு சொல்லி. இந்த வார்த்தையை ஒருத்தன் வீட்டில் வந்து கேட்டுட்டு நம்ம வீட்டை எரிக்கிறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பிரபகண்டா பண்ணி கடைசியில் அந்த ஊர் கிராமத்தில் அவரை கயிறை வச்சு கட்டி வச்சுட்டாங்க. கடைசியாக ஊரில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊருக்கு தெய்வதையாக கொண்டு வந்த ஒரு பலியிடா இவர், நாளைக்கு காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பலியிடும் விழா நடைபெறும், எல்லாரும் வாருங்கள் சொல்லி செய்தி அனுப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலத்தில் அந்த ஊரில் ஒரு சில விசுவாசிகள் இருந்தாங்க. அது மாத்திரமில்லை, அந்த கிராம தலைவருக்குள்ளாக இவன் மறுபடியும் சொல்கிறான், நான் சத்தியத்தை சொல்ல வந்தேன், புதிய கடவுளை சொல்ல வந்தேன், அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்குறோன்னு சொல்ல வந்தேன்னு சொல்கிறான். ஒருவேளை அந்த கடவுளாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு ராத்திரி யாருமே அவனை தீ வச்சு கொளுத்திடக்கூடாது அப்படின்ட்டு ரகசியமாக அவர் உட்காந்து பாதுகாத்துட்டு இருந்தார். அன்புக்குரியவர்களே, விசுவாசிகள் ஜெபம் பண்ணாங்க.
ஆண்டவர் ஒவ்வொருடைய வீடுகள்லையும் பேச ஆரம்பித்தார். அதிகாலை 5 மணி இருக்கும், எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. எப்பா, நீ ஏதோ ஒரு புது தெய்வத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லி அதை சொல்லுன்னு சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் உப்பாக வாழ்ந்தோமே என்றால் இந்த உப்பின் தன்மையை இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த முடியும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, மத்தேயு 5:13-16 வரையிலையும் பார்க்கும்போது, உங்கள் வெளிச்சம் புறஜாதிகளுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்க கிடவது. என் அன்மையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், மறைந்து ஒளிந்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வெளிப்படையாக எல்லாரோடும் அன்பு செலுத்தி, எல்லாருக்கும் பாசம்னா என்ன, தெய்வம்னா என்னங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். ஆகவே தைரியமாக துணிந்து நிற்போம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு முன்னாடி குடுகுடுப்பு அடிக்கிறவங்க வரான். நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறான். உடனே அந்த அக்கா சொல்கிறாங்க, தம்பி வாங்க உட்காருங்க சொல்லி உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே போய் அவனுக்கு சுடுதண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அதை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போய் கருப்பட்டி காப்பி வச்சு அதன் பின்பு பனங்கிழங்க முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறான், அக்கா என்னை பார்த்தாலே 1 வாரம் கொடுத்து ஓடி போடான்னு சொல்லுவாங்க, ஏதாவது சாபம் போட்டுருவோன்னு பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ அன்பாக உட்கார வச்சு நீ உபசரிக்கிறீங்களே, நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறான். அவன் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் சாபம் போடவும் மாட்டீங்க, அப்படியே போட்டாலும் எனக்கு பலிக்காதுன்னு சொல்கிறான். அக்கா, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு யார் கொடுத்துருக்கிறா? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு என்று எனக்கு தெரிகிறது. ஆகவே நீங்கள் ஆராதிக்கிற அந்த இயேசுவை குறித்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே உள்ளே போய் ஒரு பைபிளை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரருடைய ஒரு பழைய சட்டையும் கையில் கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் வாங்கினவன், இந்த தெய்வத்தை நான் உலகமெங்கிலையும் சொல்லுவேன். என் அன்புக்குரியவர்களே, தைரியமாக துணிந்து இந்த பூமிக்கு வெளிச்சமாக உப்பாக நாம் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலோடு வாழுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காக பலுகி பெருக பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். உங்கள் வீட்டை சாத்தான் நுழைய அனுமதிக்கவே மாட்டார். உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு கோதுமையை சுடகளை போட்டு புடைக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். அவர் உங்களுக்கு போதுமான பாதுகாப்பை கொடுப்பார். ஆகவே இஸ்ரவேலே, நான் உன்னிலே மகிமைப்படுவேன், நீ என்னை மகிமைப்படுத்த என்று சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த பூமிக்கு உப்பாக, இந்த பூமிக்கு ஒளியாக, அநேகருக்கு ஊக்கம் கொடுக்கிற, ஆசீர்வாதம் கொடுக்கிற குடும்பமாய் வாழட்டும். ஆண்டவரே, ஐயோ நானே சாபக்கேடான நிலைமையில் இருக்கிறேனே என்று ஒரு சிலர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஒளியாய் நிற்பேன், உப்பாக ஜீவிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று எழுதியிருக்கிற வேத வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேற வாழ்த்தி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, குணமளிக்கும் மகிமை உம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?